அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறோம்னா, அதாவது இப்போது செயல்பாடுகள் எப்படி போயிட்டுருக்கு, என்ன நிலவரத்தில் இருக்குது, தமிழக வெற்றி கழகம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அதே மாதிரி திருநெல்வேலியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துருக்கு அப்படிங்கிறது தான் நியூஸ் மாதிரியே பார்க்க போகிறோம். இது அதாவது இப்போதைக்கு ஆட்கள் செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறது இப்போ தீவிரமாக போயிட்டு இருக்குது. அதில் ஒரு விஷயம் நேற்று நடந்து முடிவு பெற்ற நிலையில் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு அதாவது இதுக்கப்புறம் எப்படிலாம் இது பண்ணலாம், நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதாவது இப்போ ஒரு கொடி நம்ம வைக்கணும்னா கூட நமக்கு ஒரு பர்மிஷனோ எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் அதே நம்ம கொடிகள் வச்சுட்டு இருக்க எந்த ஒரு கார்கள் போனாலோ இல்லை ஏதோ ஒன்று நடந்தாலோ அவங்ககிட்ட நிறைய ரூல்ஸ் பேசுறது, அப்புறம் அந்த வழிமறிச்சு ஏதாவது பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. இதை நம்ம தலைவர் கண்டிச்சும் இதுவாகவும் பேசியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ஒரு எலெக்ஷனில் கூட நிற்கலை, ஆனால் நம்ம மேலே அவ்வளோ பயம். இதெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், அன்னைக்கு கூடின மாநாடு மட்டுமே தான் இதுக்கு முழுக்க காரணம். அதை கூட்டத்தை பார்த்து அனைத்து கட்சிகளும் தங்களோட வாக்கு வங்கி எங்கே அடிபட்டுருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி செயல்படுறாங்க. இதை வெளிப்படையாகவே நம்ம அம்பேத்கர் அவரோட புத்தக வெளியீட்டு விழாவில் நம்ம தலைவர் சூசகமாக சொல்லியிருப்பாப்புல. நம்ம தோல் திருமாவளவன் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. இங்கே வர முடியாத காரணத்துக்கு எவ்வளோ அரசியல் நெருக்கடி இருக்கும் அப்படிங்கிறத கூட பேசியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா கட்சிகளை பற்றியும் உடச்சி பேசுறாங்க. இது யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா இது நாள் வரைக்கும் நாம் தமிழராக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளும் இருக்கட்டும், அவங்கள பற்றி பயப்படாத ஆட்சியில் இருக்கிறவங்க நம்ம கட்சியை பற்றி எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன்.